28ஆம் தேதியோட நிலனுக்கு வந்து ஸ்கூல் முடியுது. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க அப்பா கூட அவன அனுப்பிச்சு விட்டுட்டு, நாங்க 2 பேரும் லைப்ரரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 1 மந்த் ஹாலிடே அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்கனால வேற எங்கேயும் போகல நாங்க. அதனால சரி யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி இந்த மாரி எங்கேயாச்சும் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். நேத்து வந்து கிரிக்கெட் விளையாட போனோம். அந்த வீடியோ வந்து நான் லேட்டரா அப்லோட் பண்றேன். இப்போ பஸ் வந்துருச்சு. மாடி பஸ் வந்தா மாடியில போய் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ற மாரி, இங்கேயும் ஃப்ரண்ட் சீட்டு தான் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட்ல தான் எப்பவுமே நம்ம என்டர் ஆகணும். உள்ள என்டர் ஆனதுமே இந்த மிஷின் இருக்கும். இதுதான் நம்மளுடைய டிக்கெட்ட வந்து கால்குலேட் பண்ற மிஷின். இதுதான் வந்து நம்மளோட டிக்கெட், அதாவது ஈஸ்லிங்க் கார்டுன்னு சொல்லுவாங்க இங்க. ஸோ இத வந்து நம்ம அதில டேப் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிரலாம். இறங்குறதுக்கும் இந்த மாரி நம்மள எந்த பிளாக்ல இறங்குறோமோ அந்த பிளாக் நம்பர் வரும். ஸோ இந்த மாரி வந்ததுக்கு அப்புறமா இதில டேப் பண்ணோம்னா, நம்ம எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியிருக்கோமோ அதுக்கான சார்ஜஸ் அது எடுத்துரும். இது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் புதுசா வர்றவங்க, புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். 9:50க்கு மால் ரீச் ஆனோம். ஆனாலும் நெறையா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டா தான் இருந்துச்சு. சில ஷாப்ஸ் அப்ப தான் ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. லைப்ரரி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைப்ரரிக்கு நான் வரேன். லைப்ரரி எங்க இருக்கு முத? இது வந்து பாப்புலர். இல்லம்மா அது ரெட் கலர் பாரு. அதான் க்ளோஸா இருக்கு. க்ளோஸ்டா இல்லம்மா அது. மெயின்டெனன்ஸ் இன் ப்ராக்ரஸ். நாங்க வந்த நேரம் மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்குன்ட்டாங்க. சரி வந்ததுக்கு அந்த புக்க எப்படிடா ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு தம்பிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவன் சொல்லிட்டு இருந்தான், இந்த மாரி ஆரோ போட்டிருப்பாங்க இந்த டோர் கிட்டயே. அந்த இடத்துல நம்ம போனோம்னா, அங்க வந்து புக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி 2 பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்படியே வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தாச்சு. இந்த மாரி ஸ்கேன் பண்ணி உள்ளேயே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ரிட்டர்ன்டுன்னு எல்லோ லைட் வந்துருச்சுன்னா, அந்த புக் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. புக்ஸ எடுத்துட்டு போயிட்டு கரெக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணலைன்னா ஓவர் டியூ ஃபைன் $15. சரி நிலன கூப்பிட தான் 1 ஹவர் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மால்ல சுத்தலான்னு பார்த்தா, பாதி கடைக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சரி வந்ததுக்கு ஃபேர் பிரைஸ்ல போய் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனதும் நம்ம கிருஷானும் அம்மா பர்கர் செஞ்சு குடுங்கன்னு சொன்னா. ஸோ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில அப்படியே நிலனையும் கூட்டு போயிரலாம். நம்ம பசங்க லீவ்ல இருக்கும்போது இந்த மாரி அவங்களுக்காக என்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நாங்களும் என்னலாம் பண்றோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ உடனே அப்லோட் பண்ண முடியலனாலும் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் பாருங்க. ஒரு வழியா நிலனுக்கும் ஸ்கூல் ஹாலிடே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹேப்பியா வந்தான். பட் இனிமே எனக்கு தான் இருக்கு. வீடே 2 ஆக போகுது. ஃபாதர்ஸ் டே லீவ்ல வருதுன்றதுனால இப்பவே கிராஃப்ட் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.